அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸில் நம்ம வந்து யூனிட் 11 எக்கனாமிக்ஸ் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் பார்ட் நம்ம வந்து வி ஆர் பின் டிஸ்கஸிங். ஸோ அதில் ரொம்ப குரூஷியலான நம்மளுடைய சிலபஸில் நேரடி தொடர்புடைய இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சிஸ்டம்லாம் வந்து வெவ்வேறு படிநிலைகளை தாண்டி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முன்னாடி கிளாசிக்கல் கோல்டு ஸ்டாண்டர்ட், தென் அதை ஏன் கைவிட்டோம், அதுக்கப்புறம் பிரிட்டன் வூட் சிஸ்டம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிஸ்டம். அண்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்ல ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கிற ஒரு ஃபேஸ் ஆர் ஒரு ஸ்டேஜ் சொல்லலாம். இந்த பிரிட்டன் வூட் சிஸ்டத்துடைய வரலாறு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் டிஸ்கசிங் ஆன் பிரிட்டன் வூட் பேபிஸ். வேர்ல்டு பேங்க் அண்ட் ஐஎம்எஃப் பத்தி நம்ம பார்ப்போம், பர்டிகுலர்லி ஐபிஆர்டி. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் அ கொஸ்டின், why white not kings அப்படின்னு சொல்லி இன்வென்டிங் தி போஸ்ட் வார் இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம். இதுதான் இந்தக்கான கேள்வி. அதாவது ஒய் ஒயிட், எதற்காக ஒயிட், எதற்காக கீன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இத கிளாசிக்கல் கோல்டு ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட இந்த பிரிட்டன் வூட் சிஸ்டத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டினபிள் ஏரியா கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். லெட் அஸ் டிஸ்கஸ். ஸோ எஸ்டர்டே வி ஹேட் அன் அவுட்லைன் ஆஃப் இட். பிரிட்டன் வூட் சிஸ்டம்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சப்பட்ட இந்த ஒரு கான்ஃபரன்ஸ், பிரிட்டன் கான்ஃபரன்ஸ். பியோர் எக்கனாமிக்ஸ் லிட்ரேச்சர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய பேர் வந்து யுனைடெட் நேஷன் மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமார் ஒரு 22 நாட்கள், 22 டேஸ், 1944 ஜூலை 1 இருந்து ஜூலை 22 வரைக்கும் ஒரு 44 நாடை சேர்ந்த பொருளாதார அறிஞர்கள்லாம் ஒன்று கூடி இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை டிட்டர்மைன் பண்ண போறோம், என்ன மாதிரியான சிஸ்டம் நம்ம அடாப்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணப்பட்ட காலகட்டங்கள். கடைசியில 44 நாடுகளை சேர்ந்த பொருளாதார அறிஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் இந்த கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப பிரதிநிதித்துவம் பெற்றது ரெண்டு பேர். ஒன்னு யுஎஸ்ஏ சேர்ந்த ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட், இன்னொன்னு யூகே சேர்ந்த லார்ட் கீன்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு டைமென்ஷனை சொல்றாங்க. சரிங்களா? இதோடைய டிஸ்கஷன்ஸ் முடிவுல ரெண்டு பேரும் அவங்களோட ஐடியாவை சொல்றாங்க. ஜான் மேனார்ட் கீன்ஸ் ஒரு ஐடியா சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் ஒரு ஐடியா சொல்லியிருப்பாரு. இதுல யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கறதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. ஸோ கீன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமா சொல்லியிருப்பாரு. இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, சார் நீங்க கீன்ஸ் சொல்றதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பீங்களா, இல்ல ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் சொன்னதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா, வித்தவுட் எனி செகண்ட் தாட் ஐ சே தட் ஜான் மேனார்ட் கீன்ஸோட ஐடியா அவ்வளோ பிரமாதமான ஐடியா, ஒரு ஹைலி இன்னோவேட்டிவ் ஐடியா. சரிங்களா? அப்படி என்ன ஜான் மேனார்ட் கீன்ஸ் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பிரிட்டன் வூட் கான்ஃபரன்ஸோடைய முடிவுல ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கணும். நல்லா கவனிங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்லாம் அதுக்கு பேர் வைக்கல. நல்லா கவனிங்க, அந்த டிஸ்கஷன்ஸோடைய எண்ட்ல தான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ கீன்ஸோட ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் ரிசர்வ், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் ஜப்பான், சரிங்களா, இப்படி மத்திய வங்கி, இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சார் சென்ட்ரல் மானிட்டரி ஃபண்ட், இந்த மாதிரி உலகத்துக்கே ஒரு குளோபல் சென்ட்ரல் பேங்க் மாதிரி ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறாரு. அது பியூட்டிஃபுல் ஐடியா. வேர்ல்டுக்கே ஒரு சென்ட்ரல் பேங்க் ஒன்று உருவாக்கணும், அந்த பேங்க்குக்கு வந்து கிளியரிங் யூனியன் பேர் வைங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம இந்த வெஸ்டர்ன் யூனியன் அப்படின்னு சொல்றோம்ல, வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர், கிளியரிங் யூனியன் அப்படின்னு ஒரு இதுக்கு பேர் வைங்க. இந்த கிளியரிங் யூனியன் வச்சதை மட்டும் இல்லாம இதுல பேன்கோர் அப்படின்னு ஒரு கரன்சி உருவாக்குங்கிறார். இந்த கரன்சி
எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ முன்ன என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கிளாசிக்கல் கோல்டு ஸ்டாண்டர்ட்ல? ரொம்ப சிம்பிளிஃபைடா, இந்தியால 1 கிராம் கோல்ட வாங்க எவ்வளவு காசு தேவைப்படுது, அதே 1 கிராம் கோல்ட சிங்கப்பூர்ல வாங்க எவ்வளவு தேவைப்படுது. அப்போ இதுக்கு விகிதாச்சாரத்தை கண்டுபிடிச்சு, இப்போ இது 2000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா 1 கிராம் கோல்டு வாங்குறதுக்கு சிங்கப்பூர்ல வந்து $15 தேவைப்படுது, சிங்கப்பூர் டாலர் தேவைப்படுதுன்னா அப்போ 15 டிவைடட் பை 15 சிங்கப்பூர் டாலர் டிவைடட் பை 2000 rupees போட்டு விகிதாச்சாரம் கண்டுபிடிச்சு இவ்வளோன்னு சொல்லி வர்த்தகத்துக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 சிங்கப்பூர் டாலர் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச் ருபி அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இவர் ஒருபடி மேல போய் கீன்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துக்கே ஒரு கிளியரிங் யூனியன் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க, இது குளோபல் சென்ட்ரல் பேங்க் ஆக்ட் ஆகட்டும், இவங்க வந்து ஒரு கரன்சியை இஷ்யூ பண்ண போறாங்க, அந்த கரன்சியோடைய பேர் வந்து பேன்போர். இந்த கரன்சி எதுக்காக மட்டுமே யூஸ் பண்ண போறாங்களான்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்காக மட்டுமே. சரிங்களா? இம்போர்ட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. அப்போ இந்தியாவும் சரிங்களா, இந்தோனேஷியாவும் வர்த்தகத்துல ஈடுபடும் முச்சுல இங்க டாலரும் தேவை கிடையாது, ருபி எதுவும் தேவை கிடையாது. இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பேன்போர் உள்ள வரும், இவங்க இம்போர்ட் பண்ணாங்கன்னா இவங்களுடைய பேன்போர் வெளியில போகும், அவ்வளவுதான். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்குன்னு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு கரன்சி, அந்த கரன்சியை நீங்க வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்ப இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணாங்கன்னா இந்தியா பேன்போரை செட்டில் பண்ணுவாங்க சவுதி அரேபியாவுக்கு. அதே மாதிரி இந்தியாவுடைய காஸ்மெட்டிக்ஸ், இந்தியாவுடைய சீ ஃபுட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ற சிங்கப்பூர் நமக்கு பேன்போர் தருவாங்க. ஸோ அப்போ எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன் கரன்சி ஷுட் பி இன்வென்டட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் குளோபல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் ஒன் குளோபல் சென்ட்ரல் பேங்க் தட் இஸ் அ கிளியரிங் யூனியன் அப்படின்னு சொல்லி கீன்ஸ் ஒரு பிரமாதமான ஐடியா கொடுத்திருப்பாரு. அந்த பேங்கை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சுமார் $26 மில்லியன் கொடுங்க, நம்ம அந்த கிளியரிங் யூனியனை வச்சு பேங்கோர்னு ஒரு கரன்சியை கண்டுபிடிப்போம், கண்டுபிடிச்சு ஏற்றுமதி இறக்குமதிக்கு மட்டும் வச்சுக்கலாம், அண்ட் எந்த கண்ட்ரிக்கெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வருதோ அவங்களுக்கெல்லாம் பேங்கோரை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லான ஐடியா கொடுத்துருப்பாரு. ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ராடினரி ஐடியா. So when I was studying all this concept in my post graduations, I was actually fallen in love with economics again and again and again. ஏன்னா எங்க சார் அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு போன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பேன்கோர் அப்படின்னு ஒரு கரன்சி எல்லாம் இருந்தா இப்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் அன்பார்ச்சுனேட்லி இதுல நிறைய பேர் மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஏன்னா 26 மில்லியன் அக்யூமுலேட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த காலகட்டங்கள்ல. ஏன்னா எல்லா நாடுகளும் போர்னால பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. இருந்த ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, போருக்கு செலவழிச்சதுனால இன்ஃபிளேஷன் வேற ஹையா இருந்தது, கரன்சியும் ஸ்டாப் பண்ண பிரிண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே பிரிண்ட் பண்ணாலும் வாருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க, போருக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணாங்களே தவிர இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண யாரும் முன் வரல. ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ரிஜெக்ட் ஆயிட்டு அதுக்கு மாற்றா இப்ப ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட்டோடைய இது வேர்ஷன். இப்போ நம்ம பார்த்தது ஜான் மேனார்ட் கீன்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட். இவங்க தான் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட், யூஎஸ் உடைய ரெப்ரசன்டேட்டிவ். இவர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு, இதுவும் சும்மா சொல்லக்கூடாது. சரிங்களா? என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிப்போம், நியூ மானிட்டரி இன்ஸ்டிடியூஷன் which is also going to be called as a stabilization fund. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாடுகளிடையே யாரெல்லாம் இந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட்ல உறுப்பினர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து கோல்டோ நேஷனல் கரன்சியோ கொடுத்து, இப்ப இந்தியானா ரூபா நோட்டை கொடுத்து இல்ல கோல்டோ கொடுத்து இதுல மெம்பர் ஆகிக்கலாம். இந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டை உருவாக்குறதுக்கு வெறும் 5 மில்லியன் போதும் அப்படிங்கிறாரு. $5 மில்லியன் போதும். கீன்ஸ் சொன்னது $26 மில்லியன், வேற he told only $5 million. சரிங்களா? $5 மில்லியன் போதுங்கிறாரு. ஸோ மற்ற நாடுகள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க எங்களால $26 மில்லியன் வரைக்கும் கொடுக்க முடியாது, அதுக்கு பதில் நாங்க வந்து $5 மில்லியன் கொடுத்தே நாங்க உறுப்பினர் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மெம்பர் ஆகிறாங்க.
அண்ட் இந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறது தான். சரிங்களா? அப்போ அவங்க டார்கெட் வச்சது $5 மில்லியன். ஆனா கலெக்ட் ஆனது என்னவோ 8.5 மில்லியன் டாலர். அப்ப இது திட்டம் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த திட்டம் சக்சஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒய் ஒயிட் நாட் கீன்ஸ். கீன்ஸோடைய பேன்கோர், கீன்ஸோடைய கிளியரிங் யூனியனுக்கு ஒப்புதல் வழங்கல. வேற ஒயிட்டோடைய ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. பின்னால அந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டை தான் இப்ப நம்ம என்ன சொல்றோம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது. அப்போ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்த காரணம் இது. ஸோ அப்ப யார் ஜெயிச்சா? ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட்டோட ஐடியால ஜெயிச்சிருக்கு. ஸோ ஒரு வழியா வேர்ல்டு வார் 2 முடியுது. மறுபடியும் வந்து அவங்க ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த கான்ஃபரன்ஸோட முடிவுல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் ஃபுல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி உருவாக்குன ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அப்ப இப்போ இதுக்கு பேர் வச்சாச்சு. முன்னதான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியாம இருந்தது. ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் வைக்கவா, இல்லைன்னா வந்து கிளியரிங் யூனியன் வைக்கவான்னு ஒரு பெரிய டிபேட் இருந்தது. இப்ப அதுக்கெல்லாம் முடிவு கட்டியாச்சு. இட் இஸ் வாஸ் செரிஸ்ட் as இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அப்போ 27th of December 1945 29 மெம்பர் கண்ட்ரிஸோட அக்ரீட் ஆகி ஒரு ட்ரீட்டி மாதிரி சைன் பண்ணி ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். இப்ப நமக்கு டிஆர்பிலாம் இந்த டேட்டு, டே, மந்த், இயர்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி கேட்பாங்க. ஏன்னா அப்படிதான் காம்படிஷனை வந்து நம்ம டைப் பண்ண முடியும். இப்போ ஐஎம்எஃப் பத்தி படிக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன படிச்சுட்டு வந்திருப்பாங்க, 1945 இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வருவாங்க. எக்ஸாம் ஹால்ல November 1945, December 1945, January 1945, March 1945 கொடுத்துருப்பாங்க. அப்ப இப்போ அந்த காம்படிஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகுதா? அப்போ என்னைக்குமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா கொஸ்டின் இஸ் நாட் டஃப், இட் இஸ் ஆப்ஷன் இஸ் மேக்கிங் த கொஸ்டின் டஃப். சரிங்களா? சோ இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. when did IMF established அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 1972, ஆப்ஷன் சி 1800, ஆப்ஷன் டி 1945. இப்படிலாம் கொடுத்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், 1945 போட்டு வந்துடும் அசால்ட்டா. இப்போ இதே கொஸ்டின்ல எல்லா ஆப்ஷன்லயும் 1945 கொடுத்து மந்த்தை மட்டும் வச்சாங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் டைட் ஆகுது. அதே தான். அப்போ 1945 இது ஆபரேஷனல் ஆகுது, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பட் பினான்சியல் ஆபரேஷன்ஸ் முதல் முதல் ஒரு நாட்டுக்கு கடன் கொடுத்துருப்பாங்கல்ல, அது வந்து பிரான்ஸுக்கு தான் முதல் முதல் கடன் கொடுத்துருப்பாங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம்க்கு. எப்போன்னு கேட்டீங்கன்னா March 1, 1947. சுமார் 2 ஆண்டு கழிச்சு தான் பினான்சியல் ஆபரேஷனுக்கு தொடங்கியிருக்கோம். வேற நடைமுறைக்கு வந்தது வந்து 1945 December 27. சுமார் 29 நாடுகளுடைய ஒப்புதலின் அடிப்படையில் இது உருவாகி இருக்கு. இப்போ as I said earlier, IMF and IBRD are twin babies அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை குழந்தைகள். வழக்கமா ட்வீன்ஸ்ல நம்ம என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவங்களுக்குள்ள கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் உண்டு, அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்சிமிலாரிட்டிஸ் உண்டு. ஒத்துமையும் உண்டு, வேறுபாடும் உண்டு. ஒத்துமைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வாஷிங்டன் டிசி தலைநகராக கொண்டது, ரெண்டுமே பிரிட்டன் உட் சிஸ்டத்துடைய அவுட்கம் தான். சரிங்களா? டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா IMF வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் மட்டும் தான் கடன் தருவாங்க. whereas World Bank will provide only loan exclusively for the development perspective தான். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு இது. அதுவும் இல்லாம இன்னொரு சிமிலாரிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்ட்ரி ஏன்னு எடுத்துக்கோங்க. இந்த கண்ட்ரிக்கு ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கு. சரிங்களா? ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே என்ன பண்ணலாம், IMFல போய் கடன் வாங்கிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரி இருக்கு, பின்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. இதுக்கு டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு லோன் தேவைப்படுது. ஸோ வேர்ல்டு பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணா அவங்க உடனே என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க IMFல போய் மெம்பர் ஆயிட்டு வாங்க, அப்பதான் நீங்க IBRDல மெம்பர் ஆக முடியும் அப்படின்னா. அப்போ ஒரு கண்ட்ரி எடுத்த உடனே வேர்ல்டு பேங்க்ல எல்லாம் கடன் வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் IMFல மெம்பர் ஆகி
சந்தா செலுத்தினதுக்கு அப்புறம் தான், சப்ஸ்கிரிப்ஷன் மேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க மெம்பரே ஆக முடியும். மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வேர்ல்டு பேங்க்ல நீங்க கடனுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்படி ஒரு செக் வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட IMF உடைய நம்பர் ஆஃப் மெம்பர்ஸும் IBRD உடைய நம்பர் ஆஃப் மெம்பர்ஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். இப்ப 190 இருக்குது. சரிங்களா? சில நேரங்கள்ல IBRD 189 கொடுத்திருப்பாங்க, IMF 190 கொடுத்திருப்பாங்க. அண்டோரா இஸ் அ லாஸ்ட் கண்ட்ரி டு பிகம் எ மெம்பர். IMF கடைசியா சேர்ந்த உறுப்பினர் நாடு யாருன்னு கேட்டீங்கன்னா அண்டோரா. இன்னும் வேர்ல்டு பேங்க்குக்கு அவங்க அப்ளை பண்ணி அப்ரூவல் வந்துச்சாங்கிறது இன்னும் கிளியரா இல்ல. மற்றபடி IMF 190 நாடு இருக்காங்க. 190வது நாடா ஜாயின் பண்ணது ஐரோப்பால உள்ள அண்டோராங்கிற ஒரு நாடு. சில நேரங்களில் விச் இஸ் த 190th கண்ட்ரி இன் தி IMF அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. TRPல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பழைய கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரிங்களா? இப்போ ரீசெண்டா நடந்ததெல்லாம் இல்ல, சுமார் ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோரே நடந்தது தான். ஸோ நமக்கு கொஸ்டின்ஸ் எப்பனாலும் கேட்கலாம். ஸோ இது இப்போ IMF உருவாயிருச்சு. யாரெல்லாம் இதுக்கு தலைமை தாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. அவங்க தான் நிர்வாக அதிகாரி. இப்ப சில நேரங்கள்ல ஹூ இஸ் அ மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் IMF அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல கிறிஸ்டலினா ஜார்ஜீவா அப்படிங்கிற பேர் இருக்கான்னு பாருங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி இன்சார்ஜ் ஃபார் IMF. அது போக அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் உண்டு. பட் ஏன் இந்த இமேஜ் வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் பார்ன் கீதா கோபிநாத், ஷீ வாஸ் அ மெம்பர் இன் மேனேஜிங் டைரக்டர் அந்த முக்கியமான டீம்ல கீதா கோபிநாத் இருக்காங்க. சரிங்களா? ஐ கெஸ் ஷீ இஸ் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் அட் ஹார்வர்டுன்னு நினைக்கிறேன். I'm not too sure where she exactly works for, but one of the young economists. சரிங்களா? ஸோ அப்போ நல்லா கவனிங்க, கிறிஸ்டியனா ஜார்ஜியவா பேரை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு. ஹூ இஸ் தி கரண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் IMF கேட்கலாம், கேட்கக்கூடாதுலாம் இல்லை. ஸோ இப்போ 190 நாடு இருக்கு. இல்ல TRP அவங்களோட ட்ரெடிஷனல் ஸ்டைல் தான். IMF ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா வாஷிங்டன் DC உண்டு. சரிங்களா? இப்போ இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, வழக்கமா ஒரு நாடு வந்து IMF மெம்பர் ஆகணும் அப்படின்னா இதுக்குன்னு சர்டன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால் இருக்கு. எப்படி ஒரு கண்ட்ரி மெம்பர் ஆகும், அதாவது நல்லா பாருங்க, அந்த 1945 டிசம்பர் 27ல சுமார் 29 நாடுகள் வந்து அந்த கையெழுத்திட்டு ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா 190 நாடுகள் இருக்கு. இந்த 190 நாடும் ரொம்பவும் பணக்கார நாடு கிடையாது, ரொம்பவும் ஏழ்மையான நாடுகள் கிடையாது, நடுத்தர நாடுகள் நிறைய இருக்கு. அப்ப எல்லா நாடுகளையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. எல்லா நாடுகள்லயும் ஒரே மாதிரியான பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஷ்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சில கண்ட்ரிக்கு டெம்பரவரி டிஸ்இக்லிபிரியம் இருக்கலாம், சில கண்ட்ரீஸ்க்கு வந்து சைக்கிளிக்கல் டிஸ்இக்லிபிரியம் இருக்கலாம். இட் கேன் பி எனி ரீசன். அப்போ எக்கானமி வைஸ் மாறுபடும். சரிங்களா? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை விட பெட்டர் ஆஃப் ஆறதுக்கும் ஒர்ஸ் ஆஃப் ஆறதுக்கும் நிறைய வேரியபிள்ஸ் உண்டு, நிறைய இண்டிகேட்டர்ஸ் உண்டு. அப்ப எல்லா நாடுகளையும் நம்ம ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. இப்போ நான் வந்து மெம்பர் ஆகணும். இப்போ ஒரு 29 நாடுகள் முதல்ல சைன் பண்ணாங்கன்னு சொன்னல, அந்த 29 நாடுகள் வச்சு இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ 29 நாடுகள், ஜஸ்ட் எஸ், 29 நாடுகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா IMF கிட்ட வில்லிங்னஸ் கொடுத்துருக்காங்க, வி வாண்ட் டு பிகம் அ மெம்பர். உடனே இப்போ அந்த நான் சொன்னேன்ல, ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் வந்து ஒரு $5 மில்லியன் பைசாவை சேகரிக்கணும் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட்ல போடுறதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தாராளமா எங்கிட்ட மெம்பர் ஆகுங்க. மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் எப்பெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் நாங்க தீர்வு கொடுக்குறோம். அப்படி நாங்க தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு பினான்சியலி நாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். அதனால உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியல. சிவா இப்போ உங்களால அப்படின்னு சொல்ல முடியல, எவ்வளவு முடியுமோ கொடுங்க அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் எவ்வளவு கொடுக்கலாம், இது நிறையாவா ஜாஸ்தியா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை 100 கோடி ரூபாய் அதிகமா கொடுத்துட்டோமோ, இல்ல வெறும் 5 கோடி தான் கொடுத்துருக்கோம்.
இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு. ஸோ அதனால ஐஎம்எஃப் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்முலாவை டிசைன் பண்றாங்க. இந்த ஃபார்முலாவை டிசைன் பண்ணி இதுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து இதன் அடிப்படையில நீங்க வந்து எனக்கு சந்தா செலுத்தினா போதும் அப்படிங்கிறாங்க. எதன் அடிப்படையில அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு 4 முக்கியமான இண்டிகேட்டர்ஸ். ஜிடிபி, ஒவ்வொரு நாட்டுக்கும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வேறுபடும், உள்நாட்டு உற்பத்தி. அதுக்கு 50% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. 50% வெயிட்டேஜ் வாஸ் given ஃபார் திஸ் ஜிடிபிங்கிற கான்செப்டுக்கு. அப்போ 29 நாடுகளுக்கும் வெவ்வேறு ஜிடிபி இருந்திருக்குமா? எஸ். அப்போ ஜிடிபிக்கு 50% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஓப்பன்னஸ். ஓப்பன்னஸ் சொல்ல போச்சுல அந்த நாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதிகமா பண்ணாதானே அந்த கண்ட்ரிக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் வரும். நான் அட்டார்கி ஸ்டேட்டா இருக்கேன். அட்டார்கி ஸ்டேட்னா க்ளோஸ்ட் எக்கானமி. நான் வர்த்தகத்திலே ஈடுபடல. அப்ப எனக்கு அந்நிய செலாவணியே தேவை இருக்காது. எனக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளமே வராது. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஓப்பன்னஸ் ஆஃப் அ ட்ரேட். ஒரு கண்ட்ரி எவ்வளவு ஏற்றுமதி பண்றாங்க, இறக்குமதி பண்றாங்க, இதை சார்ந்து ஒரு ஃபார்முலா உண்டு ஓப்பன்னஸ் ஆஃப் தி ட்ரேட். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு 30% வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க ஓப்பன்னஸ். சரிங்களா? அப்படியே அந்த இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் டிவைடட் பை சம் நம்பர் வரும். ஜிடிபி அந்த மாதிரி ஒரு ரேஷியோ ஒன்று போட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஓப்பன்னஸ் ஆஃப் ட்ரேடுக்கு ஒரு 30. அப்போ ஜிடிபிக்கு 50%, ஓப்பன்னஸ்க்கு 30%. அது போக எக்கனாமிக் வேரியபிலிட்டி. ஒவ்வொரு நாடுலையும் ஒரு ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர் ப்ராப்ளம் இருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைவா இருக்கலாம், இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியா இருக்கலாம். அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டு ஒவ்வொரு நாட்டுக்கும். எக்கனாமிக் வேரியபிலிட்டி, இன்ஃபிளேஷன் குறைவா இருக்கலாம், ஒரு நாட்டுல டீஃபிளேஷன் இருக்கலாம், ஒரு இதுல எக்கானமி வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெபிசிட் ஜாஸ்தியா இருக்கலாம். அது மாதிரி இட் கேன் பி எனி ரீசன். அப்போ ஒவ்வொரு நாடுகளும் வேறுபடும் பொருளாதார ரீதியாக. அப்போ எக்கனாமிக் வேரியபிலிட்டிக்கு ஒரு 15%, உங்ககிட்ட எவ்வளவு தற்சமயத்துக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கு, ரிசர்வ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 5% வெயிட்டேஜ் கொடுத்து இதுக்கு ஒரு ஃபார்முலா டிசைன் பண்ணி இதுல இந்த டேட்டாவெல்லாம் போட்டு இப்போ இந்தியாவோட ஜிடிபி அது $3.45 trillion. இந்தியாவோட ஓப்பன்னஸா இவ்வளவு, இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட், இந்த மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் டூல்ஸ் எல்லாம் அதை போட்டு அந்நிய செலாவணி கையிருப்பு எவ்வளவு இருக்கு பார்த்து ஒரு வடிவமைச்சு ஒரு 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 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அமெரிக்காவா நீங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் சந்தா செலுத்துங்க, பிரிட்டனா நீங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் சந்தா செலுத்துங்க, ஸ்பெயினா நீங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் சந்தா செலுத்துங்க அப்படின்னு சொல்லி டிசைன் பண்றாங்க. சரிங்களா? அப்போ ஒரு படி என்ன பண்றாங்க, ஃபண்ட் கலெக்ஷன் பண்றதுக்கு இது பண்றாங்க. அப்போ ஒரு கண்ட்ரி எப்பெல்லாம் ஐஎம்எஃப்ல மெம்பர் ஆகணும்னு தீர்மானிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்க பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மேக் பண்ணணும். இப்போ நான் என் வீட்டுக்கு கேபிள் கனெக்ஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் சந்தா செலுத்தணும். இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், டெய்லி எங்க வீட்டுக்கு ஹிந்து பேப்பர் வரணும், சந்தா செலுத்தணும். நான் எந்த மெத்தட்ல பே பண்ண போறேன்? எதை வேணா கொடுப்பேன். இப்போ நியூஸ் பேப்பர் என்னாச்சுன்னா ஒரு மாசம் 215 ரூபா 245 ரூபா கொடுப்பேன் ஹிந்து பேப்பருக்கு. சரிங்களா? ஹிந்து நியூஸ் பேப்பருக்கு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இவ்வளவு கொடுப்பேன் நான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெலிவிஷன்ஸ்க்கு வந்து ஒரு 450 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரூபாவா கொடுக்குறேன். அதே மாதிரி அதே மாதிரி இதுலயும் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு கண்ட்ரி மெம்பர் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு எதுல பே பண்ணணும் அப்படின்னு ஐஎம்எஃப் தெளிவா சொல்லிடுறாங்க. இப்ப இந்தியாவை எடுத்துக்கோங்க, இந்தியா மெம்பர் ஆகிறதுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா 75 ரூபா உங்க சொந்த காசான ருப்பியாவே கொடுத்துருங்கிறாங்க. உங்களுடைய சொந்த காசான ருப்பியவே கொடுத்துருங்க. சரிங்களா? ருப்பியவே கொடுத்துருங்க. மீதி 25 ரூபாவை நீங்க ஃபாரின் கரன்சிஸா கொடுங்கிறாங்க. டாலராவோ யூ அப்போ யூரோலாம் கிடையாது. சரிங்களா? அப்புறம் அப்போ சுவிஸ் பிராங்காவோ, சரிங்களா, அப்புறம் வந்து ஜெர்மனோட பவுண்டாவோ, அப்படி 25 ரூபா. அப்போ 3/4 வந்து சொந்த கரன்சி, ஓன் கரன்சி, அண்ட் 1/4 வந்து ஃபாரின் கரன்சியா நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க மெம்பரா உங்களை சேர்த்துக்கோம். அப்போ 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா சந்தா செலுத்தணும் ஐஎம்எஃப்ல மெம்பர் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா
ரூபா நீங்க சொந்த கரன்சியை நம்ம நாட்டோட கரன்சியான ரூபாவே கொடுத்து மெம்பர் ஆகிக்கலாம். 25 ரூபாவை நீங்க ஃபாரின் கரன்சியாக. இதுதான் கோட்டா சிஸ்டம். சரிங்களா? இதுதான் கோட்டா சிஸ்டம். இந்த கோட்டா ஏன் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு எஸ்டிஆர் இருக்கும், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் இருக்கும், அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கோட்டாஸ் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு கோட்டாஸ் அதிகமா இருக்கும், அவ்வளவுக்கு எவ்வளவுக்கு என்ன பண்ணுவாங்க உங்ககிட்ட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம்க்கு ஃபண்டு தருவாங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு நிறைய ஃபண்டு தருவாங்க. இதுதான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்ல ஐஎம்எஃப் உடைய ஸ்ட்ரக்சர். கிளியரா? இப்ப எப்படி இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? இப்ப இதுதான் ட்ரெண்ட். இப்ப இதுதான் கரண்ட் டேட்டா. இந்தியாட்ட வந்து 13,114.4 மில்லியன் எஸ்டிஆர் இருக்கு. பாஸ்புக் மாதிரி இது நம்மளுடைய பாஸ்புக்ல பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு போட்டுருக்கோம் சொல்லி பாக்குறோம்ல, அதே மாதிரி இது பாஸ்புக்ல என்ட்ரி போடுற மாதிரி தான் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கோட்டா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஐஎம்எஃப்ல இருந்து கடன் வாங்கிக்கிடலாம். ஐஎம்எஃப்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்க பெரும் பங்காற்றலாம். ஸோ அப்போ தேட் பவர்ஃபுல் இஸ் கோட்டா. இந்த கோட்டாங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. எஸ்டிஆரை வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். இவ்வளவு இந்தியாட்ட இவ்வளவு கோட்டா, இந்தியாவுக்கு இவ்வளவு கோட்டா நம்ம ஒதுக்கி இருக்கோம் அப்படிங்கிறத ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ல நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த எஸ்டிஆர் வர்றதுக்கு பின்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கதை உண்டு. ஐ வில் கம் பேக் டு திஸ். சரிங்களா? அப்போ இப்போ ஒரு கண்ட்ரி வந்து மெம்பர் ஆயிருச்சு. ஒரு கண்ட்ரி ஐஎம்எஃப்ல மெம்பர் ஆயாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பர்பஸ்க்காக ஐஎம்எஃப் ஸ்டார்ட் பண்றாங்க? நம்பர் ஒன், in order to have a to promote a international monetary cooperation. கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல ஏற்பட்ட குழப்பத்துக்கும் புதுசா ஏதாவது ஒரு அதுக்கு மாற்றா உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் உருவாக்கப்பட்டது தான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, the main primary target is to increase or promote the international monetary cooperation. ஃபர்ஸ்ட் நாடுகளிடையே இன்டர்நேஷனல் மானிட்டரி கோஆபரேஷனை அதிகரிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, to facilitate the expansion and balanced growth of international trade of all member countries. நாடுகளிடையே சுமூகமான வர்த்தகத்தையும் பேலன்ஸ்ட் growth ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் ட்ரேடை எக்ஸ்போர்ட் பண்றது. சரிங்களா? ஒன்றும் இல்லை, நீங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்யூஷன் அண்ட் காசு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தரேன், நீங்க தாராளமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க தைரியம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, சரி நம்மளை பேக்கப் பண்றதுக்கு ஐஎம்எஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அதே தான் இங்க. அண்ட் மெயின் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐஎம்எஃப் வர்றதுக்கு முக்கியமான காரணமே எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம இருந்தது. அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதா இருக்கு ஒண்ணு. அண்ட் எப்பெல்லாம் நாடுகளுக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வருதோ அப்பெல்லாம் நிதி உதவி கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ உங்களுக்கு இது கொஸ்டினபிள் ஏரியாவா எப்படி மாறும்னு கேட்டீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஐஎம்எஃப், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள். தே கேன். ஸோ அப்போ இந்த 4 அப்ஜெக்டிவ்ஸ் நல்லா தரவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ஸ் இல்லை நிமோனிக் கோட்ஸ் மாதிரி ஏதோ ஒரு ஞாபகம் வச்சு எக்ஸாம் ஹாலில் நீங்க ஆன்சரை ரைட்டா சூஸ் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களோட ஸ்டைல் தான். சரிங்களா? எஸ், இது அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கம். ஐஎம்எஃப் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஐஎம்எஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் ஒரு கண்ட்ரிக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் வருதோ, அதுவும் ஷார்ட் டேர்ம் லோன், லாங் டேர்ம் கடன் உதவி கொடுக்க மாட்டாங்க பொதுவா. ஐஎம்எஃப் யூஸ் டு ப்ரொவைட் ஷார்ட் டேர்ம் லோன். That too, they used to correct only for the temporary balance of payment. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது தான். ஸோ அப்போ ஷார்ட் டேர்ம் தான் லோன் கொடுப்பாங்க பொதுவா. அதே மாதிரி
The fund also render a technical advice to its member on monetary and fiscal matter. So, as I said earlier, 1991ல நமக்கு கிரைசிஸ் வந்த உடனே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஐஎம்எஃப்ல இருந்து கடன் வாங்க முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கண்ட்ரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் ரொம்ப வீக்கா இருக்குது. உங்களோட கண்ட்ரி வந்து லைசன்ஸ் ராஜ் வச்சிருக்கீங்க. உங்க கண்ட்ரில வந்து மோனோபோலி ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ட்ரேட் பிராக்டிஸ் ஆக்ட் வச்சிருக்கீங்க. உங்க கண்ட்ரில ஃபெரா இந்த மாதிரி வர்த்தகத்தை வளர விடாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் உண்டோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க. இப்படியெல்லாம் இருந்தா உங்க கண்ட்ரில இருந்து பிரச்சனைகள்லாம் வந்து தீர்வாகாது. பொருளாதார பிரச்சனைகள்லாம் எக்கானமியை ஓபன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எல்பிஜி மாடலை டெக்னிக்கலி அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதனாலதான் நம்ம ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நியூ எக்கனாமிக் பாலிசி, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991ல கொண்டு வரும். ஸோ அப்போ டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுப்பாங்க மெம்பர்ஸ்க்கு. சரிங்களா? அது போக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எதனால வந்தது, அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன வழிமுறைகள் உண்டு இதுவும் பார்ப்பாங்க. அதே மாதிரி மணி லாண்டரிங்கிறது கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்துறது. அதாவது நம்ம நாட்டுல இருந்து சம்பாதிச்சுட்டு ஒழுங்கா வரி கட்டாம, சரிங்களா, டாக்ஸ் எவேஷன் பண்ணிட்டு, டாக்ஸ் அவாய்டன்ஸ் கிடையாது, டாக்ஸ் எவேஷன், இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்கிறது நம்ம பப்ளிக் ஃபினான்ஸ் கிளாஸ்ல பார்க்கலாம். டாக்ஸை எவைட் பண்றது, வரி செலுத்தாம அரசாங்க வரி ஏய்ப்பு பண்ணி ஏமாத்தி வெளிநாடுகளில் போயிட்டு அது கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்தி மறுபடியும் உள்ள கொண்டு வருவாங்க. சரிங்களா? இதை தடுக்கிறது இவங்களோட வேலை தான். ஏன்னா இவங்கன்னா டைரக்டா இவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு தனியா உண்டு. ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம், இதை பத்தி தேடிக்கோங்களேன். ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி தேடணும். இது ஒரு 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 ஏஜென்சி விச் ஆக்சுவலி ஃபைட் அகெயின்ஸ்ட் தி பிளாக் மணி. இப்ப அந்த மணி லாண்டரிங் அகெயின்ஸ்டா இருக்கிறது இவங்களும் இது பண்ணுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, கருப்பு பணத்தை வெள்ளை பணமா மாத்த முடியாது. அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிப்பாங்க. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ரோல் பிளே பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கரன்சி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஈஸியா போயிட்டு வருது இல்ல, வர்த்தகங்கிற பேர்ல. அப்ப இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதனால. ஸோ அப்போ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த 4 பாயிண்ட் தரவா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கொஸ்டின்ல which of the following is an objectives of IMF or which of the following is not an a function of IMF அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. நமக்கு சிலபஸ்ல மறுபடியும் சொல்றேன், இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்கன்னா கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்கலாம். இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்னு கேட்டுட்டாங்கனாலே ஐஎம்எஃப் இதுல கவர் ஆயிரும். அதனால லைட்டர் மேனர்ல எடுத்துக்கிட்டாருங்க. அப்புறம் இதெல்லாமே வந்து அங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ்காக வச்சிருக்கிறது. சரிங்களா? அதாவது இங்க யார் வந்து ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுவா, அதாவது ஏதாச்சும் ஐஎம்எஃப்ல மாற்றங்கள் கொண்டு வரணும்னா யார் முடிவு எடுப்பா அப்படிங்கறத இதுல மினிஸ்ட்ரியல் கமிட்டி, இன்டர்நேஷனல் மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் உண்டு. கமிட்டிஸோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐஎம்எஃப் வந்து என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த ஃபங்க்ஷன்ஸை செயல்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த வேரியஸ் போர்ட்ஸ் அண்ட் கமிட்டிஸ். இவங்க வந்து செயல்படுத்துவாங்க. சரிங்களா? அவங்களோட டாஸ்கே செயல்படுத்துறது தான். இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸையும் அப்ஜெக்டிவ்ஸையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் வேரியஸ் கமிட்டிஸ் அண்ட் போர்ட்ஸ் ஆர் தேர். சரிங்களா? எஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம். இப்போ ஒரு கண்ட்ரி மெம்பரும் ஆயாச்சு. சரிங்களா? இவ்வளவு காசு கொடுத்து மெம்பர் ஆயாச்சு, இவ்வளவு கோட்டா அசைன் பண்ணியாச்சு, இந்த கோட்டாக்கு ஈக்குவலான ஓட்டிங் ரைட்ஸும் கொடுத்தாச்சு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்க போச்சுல, இந்த பிரிட்டன் வுட் சிஸ்டமுடைய முக்கியமானதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்போ ஐஎம்எஃப் அப்படிங்கிறது பிரிட்டன் வுட் சிஸ்டமுடைய வெளிப்பாடு தான். எக்ஸாக்ட்லி வாட் இஸ் பிரிட்டன் வுட் சிஸ்டம்ங்கிறதா இப்ப கேள்வி. புரியுதுங்களா? பிரிட்டன் வுட் சிஸ்டமை செயல்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஐஎம்எஃப். இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஐஎம்எஃப் பத்தி தான். வாட் இஸ் பிரிட்டன் வுட் சிஸ்டம்ங்கிறதா இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ இது வந்து ஆஃப்டர் எண்டிங் ஆஃப் வேர்ல்டு வார் 2 பிரிட்டன் வுட் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி நம்ம கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்ட் சொல்றோமோ அதே மாதிரி இது வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்ந்து போகும்.
ஸோ பிரிட்டன் வுட் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த காலகட்டங்கள்ல இருந்து எந்த காலகட்டங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1944 இருந்து 1973 வரைக்கும். அது எப்படி 1800 கிளாசிக்கல் கோல்டு ஸ்டாண்டர்டுங்கிறது 1870 இருந்து 1914 வரைக்கும் இருந்தது. அப்புறமேட்டு கொஞ்ச நாளைக்கு இது நடைமுறைக்கு வச்சிருப்பாங்க. அப்புறம் ஃபைனலி இட் இஸ் காட் சஸ்பெண்டட். அதெல்லாம் பார்த்தோம். இது வந்து பிரிட்டன் வுட் சிஸ்டம்ங்கிறது இந்த இடைப்பட்ட காலங்கள்ல. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி த பிரிட்டன் வுட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அகெயின் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. சரிங்களா? எஸ். இப்போ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் மீன் பை பிரிட்டன் வுட் சிஸ்டம்? இந்தியா இஸ் தேர், ஸ்ரீலங்கா இஸ் தேர், சிங்கப்பூர், சாரி, ஆஸ்திரேலியா இஸ் தேர், நியூசிலாந்து இஸ் ஹியர், பங்களாதேஷ் இஸ் ஹியர், வளைகுடா நாடுகள், ஆப்பிரிக்கா இஸ் ஹியர். ப்ளீஸ் beg your pardon, my diagram is very horrible. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா. ஸோ ஜஸ்ட் அ மினிட். எஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏசியா அப்படின்னு ஆசிய கண்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சில நாடுகள் உண்டு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு கரன்சி அவங்களுக்கும் உண்டு. அதே மாதிரி ஐரோப்பான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் நிறைய நாடுகள் உண்டு. அங்கேயும் ஒரு ஒரு கரன்சிஸ் உண்டு. இப்போ இப்ப சிம்பிளிபிகேஷன் பர்பஸ்க்காக இந்தியாவும், சரிங்களா, தாய்லாண்டும் ட்ரேடிங் வச்சுக்கிறாங்க. இந்தியாவுடைய பணத்துடைய பேரு ருபி, தாய்லாந்துடைய பணத்தின் பேரு பட், தாய் பட் அப்படிம்பாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு நாடுகளும் வர்த்தகம் வச்சுக்கிறாங்க. இந்தியாவுடைய ரூபாவை இங்க கொடுத்தா செல்லாது. தாய் பட்டை பிரிண்ட் பண்ற அதிகாரம் நம்மகிட்ட கிடையாது. ஆனா வர்த்தகம் நடக்கணும். அப்போ என்ன மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இங்க யூஸ் பண்ண போறாங்க ட்ரேடுக்குன்னு போச்சுல? பிரிட்டன் வுட் சிஸ்டம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உலகத்துல எந்த நாடு கூடனாலும் வர்த்தகம் வச்சுக்கோங்க. ஆனா ட்ரேடு ஷுட் ஹேப்பன் ஒன்லி இன் தி டாலர் அப்படிங்கிறாங்க. டாலர்ல மட்டும்தான் நீங்க என்ன பண்ணலாம், வர்த்தகம் பண்ணிக்கிடலாங்கிறாங்க. சரிங்களா? ஜஸ்ட் அ மினிட். சார் வாய்ஸ் கேட்கல. I'm really sorry. I was kept my device on mute because I had a call. சரிங்களா? எஸ். இப்ப கிளியரா இருக்கா? ஆமா சார். ஓகே, நன்றி. சார் ஓகே. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த நாடு யார் கூடனாலும் நீங்க வர்த்தகம் வச்சுக்கோங்க. தெர் இஸ் நோ டு ஒப்பீனியன், யூ கேன் ஹேவ் ட்ரேட். யாரும் உங்களை தடுக்க போறது இல்லை. ஆனா நீங்க மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்குள்ள நீங்க வர்த்தகம் பண்ண முடியல, நீங்க செட்டில் பண்றது எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் நீங்க செட்டில் டவுன் பண்றதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, யூர் கோயிங் டு யூஸ் அ டாலர் அஸ் அ பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. அப்போ டாலரை பிரிண்ட் பண்ற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? யூஎஸ்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ உலக நாடுகள் எல்லாம் எங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் கிட்ட போறாங்க. தேர் ரன்னிங் டு யூஎஸ். யூஎஸ்ட போய் நாங்கெல்லாம் ட்ரேடு பண்ணணும், உங்க டாலரை கொடுங்க அப்படின்னு கேட்க போச்சுல, பிரிட்டன் சிஸ்டமுடைய அடிப்படையின்படி அமெரிக்காவோட கரன்சியான டாலர் மட்டும் தான் நம்ம வர்த்தகத்துக்கு யூஸ் பண்ண போறோம். வர்த்தகத்துக்கு பயன்படுத்த போறது டாலர் தான். அமெரிக்காட்ட போய் எனக்கு டாலர் கொடுங்கன்னு கேட்டோடனே அமெரிக்கா பதிலுக்கு என்ன கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓகே நான் டாலர் தர்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு நீங்க என்ன தருவீங்க அப்படின்னு கேட்க போச்சுல, தீஸ் கண்ட்ரீஸ் ஆர் ஆஸ்கிங் வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோடனே அமெரிக்கா ரொம்ப கிளவரா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கோல்டு கொடுங்க, நான் டாலர் தான். உங்களுக்கு எவ்வளோ கோல்டு தந்தா எவ்வளவு டாலர் தருவீங்கன்னு ஒரு கேள்வி வர போச்சுல, ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு தாங்க, நான் $35 தர்றேன் அப்படிங்கிறேன். சரிங்களா? இதுதான் அந்த பிரிட்டன் வுட் சிஸ்டத்துடைய பேக்கப் ஸ்டோரி. அப்ப இதுதான் பிரிட்டன் வுட் சிஸ்டம். சரிங்களா? இந்த பிரிட்டன் வுட் சிஸ்டம் நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் நமக்கு ஐஎம்எஃப் வருது.
அப்போ அந்த பிரிட்டன் வூட்ஸ் சிஸ்டம்ல என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எனி கண்ட்ரி கேன் ஹாவ் அ ட்ரேட் வித் எனி நேஷன். பட் ஆனா எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் அவங்க பண்ணக்கூடிய செட்டில்மெண்ட் என்னமோ டாலர்ல தான் இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப குரூஷியலானது என்னன்னா, அமெரிக்கா ரொம்ப கிளவரா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்கிற டாலரை நான் தர்றேன், ஆனா எனக்கு கோல்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த கண்ட்ரீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, வர்த்தகம் நடத்தி ஆகணும் அப்படிங்கறக்காக வேற வழி இல்லாம, சரி நாங்க கோல்டு தர்றோம், எங்களுக்கு நீங்க பதிலுக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்க போச்சுல, டாலர் தருவீங்கன்னு கேட்க போச்சுல, அவங்க சொல்றாங்க ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டுக்கு $35 தர்றேன் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறாங்க. ஸோ அப்ப எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, கோல்டு டாலர் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கரன்சிக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை தீர்மானிக்கிறாங்க. இந்த மெக்கானிசம் பேரு தான் பிரிட்டன் வூட் சிஸ்டம். சரிங்களா? இந்த இதுதான். அப்போ பிரிட்டன் வூட் சிஸ்டம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. இட் வாஸ் அ சிஸ்டம் அடாப்டட் அஸ் அன் டாலர் பேஸ்ட் கோல்டு. டாலர் பேஸ்ட் கோல்டு. அப்போ கோல்ட தாங்க, டாலரை வாங்கிட்டு போங்க. இதுதான் யூஎஸோட ஸ்டைல். அப்போ இது மூலமா என்ன பண்றாங்க, இன்டர்நேஷனல் லிக்விடிட்டியை கிரியேட் பண்றாங்க பிரிட்டன் வூட் சிஸ்டம்ல. அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அட்ஜஸ்டபிள் பெக்கிங் சிஸ்டம். இது என்னங்கிறத நான் இன்னும் ஃபியூ மினிட்ஸ்ல சொல்றேன். நான் அட்ஜஸ்டபிள் பெக்கிங் சிஸ்டம்னா என்னங்கிறத. ஸோ இப்போ இதோடைய அவுட்லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்ல ரெண்டாவது படிநிலையான பிரிட்டன் வூட்ஸ் சிஸ்டமுடைய பேக்ட்ராப் இதுதான். இப்போ நான் சொன்னேன் இந்த ரேஷியோ, சரிங்களா? ஒன்லி டாலர் இஸ் கன்வெர்டட் டு கோல்ட் அண்ட் கோல்டு கேன் பி கன்வெர்டட் டாலர். நீங்க டாலரை கோல்டு கூட மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். வேற எந்த இதுவும் கொடுத்தாலும் உங்களுக்கு தர மாட்டாங்க. அவங்க அமெரிக்கா வந்து வேற எதை கொடுத்தாலும் தர மாட்டாங்க. கோல்டு கொடுத்தால் மட்டும்தான் டாலர் தருவாங்க. அண்ட் அதுவும் பிக்சடா வச்சிருந்தாங்க. 1 ounce ஆஃப் கோல்டு தே வில் ப்ரொவைட் $35 அப்படின்னு சொல்லி தெளிவா வச்சிருந்தாங்க. இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, மறுபடியும் ஒரு கதை தான். சரிங்களா? ஸ்மூத்தா தான் போய்கிட்டு இருந்தது. இட் வாஸ் கோயிங் ஸ்மூத். எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு போறாங்க, கோல்ட கொடுக்குறாங்க, ரிட்டன் டாலர் வாங்கிட்டு வராங்க, உலகம் ஃபுல்லா ட்ரேட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ட்ரேட் இஸ் எக்ஸ்பேண்டிங் லைக் எனிதிங். ட்ரேட் எக்ஸ்பேண்ட் ஆக டாலருக்கான தேவை கூடி இருக்குமா? ஆமாவா இல்லையா? ஏங்க, ஒரு கண்ட்ரி உடைய கரன்சி, அமெரிக்காவுடைய கரன்சி உலக நாட்டுகளுக்கே சர்க்குலேஷன்ஸ்க்கு பயன்படுதுன்னா, அப்ப அமெரிக்கா எவ்வளவு டாலரை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க? லாஜிக் புரியுதா? இஷ்டத்துக்கு கோல்டு ரிசர்வ் வாங்கி வச்சுக்கிட்டு டாலரை பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எக்ஸஸா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது இனிஷியல் ஃபேஸ்ல சூப்பரா இருந்தது. அமெரிக்கா இஸ் ஆக்சுவலி என்ஜாயிங். இந்த இடத்துல ராபர்ட் ட்ரிஃபின் அப்படின்னு ஒரு பொருளாதார அறிஞர் பிரிட்டன் வூட் சிஸ்டம்ல ஒரு குறையை கண்டுபிடிக்கிறார். என்ன குறையை கண்டுபிடிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் ஒரு நாட்டோட கரன்சி அமெரிக்காவுடைய கரன்சியான டாலர் உலக நாடு ஃபுல்லா சப்ளை பண்ண முடியல, சப்ளை அதிகரிக்க முடியல, கரன்சியோட சப்ளை அதிகரிக்க முடியல, எக்ஸஸா நீங்க கரன்சியை பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் வர வாய்ப்பு இருக்கா பொருளாதாரத்துல? எஸ். இன்ஃபிளேஷன் வருமா வராதா? கண்டிப்பா இன்ஃபிளேஷன் வரும். சரிங்களா? கண்டிப்பாக இன்ஃபிளேஷன். சரியா? என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராபர்ட் ரிஃபின்ங்கிறவரு, இப்படி நீங்க ஒரு யூஎஸ்ஏ நீங்க கோல்டுக்கு ஆசைப்பட்டு இஷ்டத்துக்கு நீங்க ஒரு ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பணத்துக்கான மதிப்பு குறைஞ்சிரும். வேல்யூ ஆஃப் இன்ஃபிளேஷன்னா பணத்தோட மதிப்பு குறையுன்னு அர்த்தம். இது உங்களுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அமெரிக்காவும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவாங்களா? அமெரிக்காவும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அமெரிக்கா அதிக காசு கொடுத்து இறக்குமதி பண்ற மாதிரி ஆயிரும். அண்ட் ஏற்றுமதி பண்ற பொருளுக்கு கம்மியான டாலர் தான் உள்ள வரும். ஏன்னா இவங்களுக்கும் அக்செப்டபிள் கரன்சி என்னது? டாலர் தான். அமெரிக்காவுடைய கரன்சி லோக்கலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க டாலரை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கும் பயன்படுத்துறாங்க.
அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இன்டர்னலி சம் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. இஷ்டத்துக்கு ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுனால. அப்போ இந்த இடத்துல ராபர்ட் ரிஃபின் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இப்படியே போச்சு அப்படின்னா அமெரிக்கா ரெண்டு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒண்ணு, அதான் ட்ரிஃபின் டைலமா அப்படிம்பாங்க. டைலமானா என்னது? இதுவா அதுவா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ நீங்க வந்து சாப்பிட போறீங்க. ஆஃப்டர் திஸ் கிளாஸ் யூ வாண்ட் டு ஹேவ் அ டின்னர். அப்போ யூ பி ஹேட்டிங் அ டவுட் வெதர் டு ஹேவ் அ தோசை ஒரு இட்லி சப்பாத்தி ஆர் பரோட்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ற ஒரு டயலமா, இதுவா அதுவா அப்படின்னு வந்தாலே அது டயலமாம்பாங்க. ராபர்ட் ட்ரிஃபின் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டோட கரன்சி இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு வர்த்தகத்துக்கு பயன்படுத்த முடியல, இன்டர்நேஷனல் லிக்விடிட்டி அதிகரிக்குது. எஸ், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அமெரிக்காவுடைய எக்கானமியை பாதிப்பு உண்டாக்கும். ஏன்னா அந்த நாட்டோட கரன்சிக்கு இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆகுது. ஒரு கரன்சி இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணி விட்டா இன்ஃபிளேஷன் வந்துடும். ஸோ இது அவங்களுடைய இன்டர்னல் வேல்யூ அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு அப்படின்றாரு. ஒண்ணு, உங்க எக்கானமி யூஎஸ் எக்கானமியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா குளோபல் ட்ரேடை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். குளோபல் ட்ரேடை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதை காப்பாற்றணும்னா இதை கைவிடணும். இல்ல இதை காப்பாற்றணும்னு நினைச்சா இதை கைவிடணும். ஆப்வியஸ்லி அமெரிக்கா என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாங்க? கரன்சியை டீவேல்யூட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க? அமெரிக்கா ரொம்ப கிளவரா பாருங்க. அமெரிக்கா ரொம்ப show that. இங்க ஆ. அமெரிக்கா என்ன தெரியுமா கிளவரா பண்ணியிருப்பாங்க? அவங்களுடைய கரன்சி வேல்யூ அதிகரிக்கிறதுக்காக டீவேல்யூவேட் பண்ணியிருப்பாங்க. டீவேல்யூவேட் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட் வில் பிகம் அ சீப்பர், இம்போர்ட் வில் பிகம் அ காஸ்ட்லியர். ஒண்ணு. அப்போ பணத்தோடைய மதிப்பை குறைக்க குறைக்க வேர்ல்டு ஃபுல்லா சர்க்குலேஷன்ஸ்ல இருக்கிற டாலரோட மதிப்பும் குறையுது. வேர்ல்டு ஃபுல்லா சர்க்குலேஷன்ஸ்ல இருக்கிற டாலரோட மதிப்பும் குறையுது. இப்போ இவங்க அலர்ட் ஆயிடுறாங்க. உலக நாடுகள்ல அதிக காசு கொடுத்து கம்மி பொருள். இன்ஃபிளேஷன் என்னது? டூ மச் ஆஃப் கரன்சி சேசிங் டூ ஃபியூ குட்ஸ் சொல்லியிருக்கானா? நான் சொல்லலைங்க, கால்பன் சொன்னது. சரிங்களா? டூ மச் ஆஃப் கரன்சிஸ் ஸ்டார்டட் டு சேஸ் டூ ஃபியூ குட்ஸ். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அதிகமா காசு கொடுத்து கம்மியான பொருளை வாங்குறதுனால டாலரோட வேல்யூ குறையுது. இப்போ உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு டவுட் வருது. நம்ம ப்ரிஷியஸ் மெட்டலான கோல்ட கொடுத்துட்டு மதிப்பு இறங்கக்கூடிய ஒரு ரூபா நோட்டை கையில வச்சுக்கிட்டு இருக்கோமே, இது சரிதானா அப்படின்னு உலக நாடுகளுக்கு அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க? கிளவரா அவங்க உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக கிளவரா என்ன பண்ணிடுறாங்க? டிவேல்யூவேட் எல்லாம் பண்ணி, சரிங்களா, எக்கானமிய அவங்க பாதுகாத்துடுறாங்க. குளோபல் எக்கானமிய கைவிட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல அமெரிக்காக்கு வேற வழி இல்லை. அவங்க உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கணும்னா எந்த நாடும் அந்த இடத்துல அமெரிக்கா குறை சொல்றது இல்லை. எல்லா நாடுகளும் அந்த இடத்துல செல்ஃபிஷா தான் இருந்திருப்பாங்க, சுயநலத்தோட தான் இருந்திருப்பாங்க. அமெரிக்கா அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நாங்க இனிமே வந்து உலக நாடுகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அமெரிக்காவுக்கு போறாங்க. போய் இப்படி நாங்க வந்து கோல்ட கையில வச்சு உங்ககிட்ட எங்களோட ப்ரிஷியஸான கோல்ட உங்க கையில கொடுத்துட்டு நாங்க டாலரை கையில வச்சிருக்கோம். டாலரோட மதிப்பும் குறைஞ்சிக்கிட்டே வருது, கோல்டோட மதிப்பும் கூடிக்கிட்டே போகுது. எங்களுக்கு இது வந்து சரிப்பட்டு வரல. பெசாட்டி உங்க டாலரை நீங்க வாங்கிக்கோங்க, எங்க கோல்டை எங்க கிட்ட கொடுத்துருங்க. நாங்க எங்களுக்கு எந்த மெக்கானிசம் பிடிச்சிருக்கோ அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா கவனிங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் 1969கள்ல இந்த பிரச்சனை அரைஸ் ஆகுது. சரிங்களா? ஒரு எக்கானமில, யுஎஸ் எக்கானமில 1969 70கள்ல இது வெடிக்குது இந்த பிரச்சனை. இப்போ எல்லா உலக நாடுகள்ல எல்லாரும் டாலரை போய் அமெரிக்காட்ட கொடுத்துட்டு எங்க கோல்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேக்குறாங்க. ஏன்னா நாங்க ஒரு மெக்கானிசம் வச்சுக்கிறோம். ஸ்மித்சோனியன் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி அதெல்லாம் ஜமைக்கா அதெல்லாம் பார்க்கலாம் அடுத்தது. எங்களுக்கு உங்க டாலர் வேண்டாம், எனக்கு எங்க கோல்டு தான் வேணும், தயவு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் போறாங்க. இந்த இடத்துல நியாயப்படி அமெரிக்கா நியாயப்படி டாலர் எல்லாம் வாங்கிக்கிட்டு கோல்ட கொடுத்துருக்கணும். ஏன்னா பிரிட்டன் சிஸ்டம் படி
ஒன்லி டாலர் இஸ் கன்வெர்டட் டு கோல்ட் அண்ட் கோல்ட் இஸ் கன்வெர்டட் டாலர். இப்படி ஒரு ஒப்பந்தத்துல இருக்குது பெட்ரோல் சிஸ்டம்ல. ஸோ அமெரிக்கா இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணிடுறாங்க, நான் எல்லாம் தரமாட்டேன், அப்படியே நீங்க யாராச்சும் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டாக்ஸ் போட்டுறேன் அப்படிங்கிறாரு, சர்சார்ஜ் போடுங்கிறாரு. யாராச்சும் எங்க ஊருக்கு டாலரை மாத்துறேன் கோல்டை கொண்டான்னு சொல்லி எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் போட்டுருவேன், சர்சார்ஜ் போடுவேன் அப்படின்னு உடனே இவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு, நிக்சன், அப்போதைய யூஎஸ் பிரசிடென்ட் நிக்சன், நிக்சன் சரிங்களா, ரிச்சர்ட் நிக்சன் பாங்க. இவர் ரொம்ப கிளவரா என்ன பண்ணிடுறாரு, யாருமே எங்க ஊருக்கு டாலரை கொண்டு வந்துட்டு கோல்டை கேட்கக்கூடாது, நான் இந்த இதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருன்றாரு. இதுக்கு பேர் தான் நிக்சன் ஷாக் அப்படின்னு எக்கனாமிக்ஸ்ல சொல்லுவோம் நம்ம. சரிங்களா, சஸ்பென்ஷன் ஆஃப் கன்வெர்டபிலிட்டி ஆஃப் டாலர் இன்டு கோல்டு அண்ட் கோல்டு இன்டு டாலர் அப்படி நிப்பாட்டிடுறாரு. இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பிரிட்டன் வுட் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி விட்டுருது. பிரிட்டன் வுட் சிஸ்டத்தை செயல்படுத்துறதுக்கு யார் இருக்கா, செயல் வீரரா யார் இருக்கா, ஐஎம்எஃப் இருக்கா. ஐஎம்எஃப் அங்க இயங்கிட்டு இருக்கு. ரிச்சர்ட் நிக்சன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துடுறாரு. இப்போ உலக நாடுகள்லாம் அமெரிக்காட்ட போய் கதவை தட்டி பார்த்தாச்சு, தரமாட்டேன்ட்டாங்க. அடுத்தது நேரம் எங்க போவாங்க, கிரீவன்சஸ் சொல்றதுக்கு, அவங்களுடைய குறைய சொல்றதுக்கு ஐஎம்எஃப் கிட்ட போவாங்க. இப்படி ஆல்ரெடி ராபர்ட் ரிஃபின்கிறவரு அலர்ட் பண்ணிட்டாரு. இதை பார்த்து அமெரிக்கா இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, அவங்க கரன்சியை டிவேல்யூட் பண்ணி பண மதிப்பு இழக்க வச்சு அந்த மாதிரி எல்லாமோ பண்ணி எங்களுக்கு வந்து ப்ரிஷியஸான கோல்டை நாங்க கொடுத்துக்கிட்டு வெறும் பச்சை கலர்ல ஒரு காகிதத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இது வந்து சரிப்பட்டு வராது. நாங்க போய் கேட்டோம். ரிச்சர்ட் நிக்சன் வந்து கிளவரா என்ன பண்ணிட்டாரு, யாரும் எங்க ஊருக்குலாம் வந்துடக்கூடாது எக்ஸ்சேஞ்சுக்குன்னு சொல்லி கன்வெர்டபிலிட்டியை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாரு. அப்படியே நான் கொடுக்குறதா இருந்தாலும் சர்சார்ஜ் போடுவேன், டாக்ஸ் போடுவேங்கிறாரு. எங்களுக்கு இந்த பிரிட்டன் சிஸ்டம் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி கொண்டு வர, நீங்க எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இல்ல, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி இல்ல, பிரிட்டன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு தான் 1969 1969 சரிங்களா, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். ஒரு நாட்டு கரன்சியை வச்சிருந்தா தானே இது பிரச்சனை. ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுக்கு யுஎஸ் டாலரை மட்டும் நம்பி இருந்தா தானே பிரச்சனை. நம்ம ஏன் பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி இனிஷியலி ஒரு 16 கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. when SDR was introduced in the year 1969, nearly 16 countries currency was included. இதை நீங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கோல்டு டு டாலர், டாலர் டு கோல்டு இருந்த மெக்கானிசத்தை கைவிட்டுட்டு ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு basket of currency. Instead of depending on one single currency, they are having a basket of currency. Initially it was 16 when it was introduced in the 1969. Now it is only 5 currencies are there. The basketல இப்ப 5 கரன்சி, ஏன்னா நிறைய கரன்சி யூரோல இணைஞ்சிருக்கு, அதனாலதான் குறைஞ்சிருச்சு டிராஸ்டிக்கா. இது 5 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த பாஸ்கெட்டை இது ஷஃபிள் பண்ணுவாங்க, ரீஷஃபிள் பண்ணுவாங்க. சரிங்களா, 5 இயர்ஸ் ஒன்ஸ் இதே கரன்சி இருக்கலாமா வேண்டாமா, புதுசா ஏதாவது ஆட் பண்ணணுமா, இல்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணணுமா அப்படிங்கிற இதை நீங்க எப்படி பாருங்க. 2011 சைனீஸ் ரின்பின்பின்னு ஒண்ணு கிடையாது, ஆனா 2016 பாருங்க இதுக்கு 10.9% கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ், இப்போ 12.3. இப்படி 5 இயர்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த பாஸ்கெட்டை, இந்த கரன்சி ஸ்டேபிளா இருக்கா, இந்த கரன்சினால எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு எதுவும் பாதிப்பு வருமா, இதே கரன்சி கண்டினியூ ஆகட்டுமா, இல்ல இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோமா இந்த பாஸ்கெட்ல இருந்து, ஐஎம்எஃப் எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் இதை டிசைட் பண்ணுவாங்க. இதுல ஒரு கரன்சி ஆட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத எப்படி தீர்மானிக்கிறது ஐஎம்எஃப் தான். எதன் அடிப்படையில தீர்மானிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க கண்ட்ரி வந்து டாப் 5 எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரியா இருக்கணும், ஏற்றுமதி இறக்குமதியில உங்க நாடு வந்து முதல் 5 இடத்துல இருக்கணும். அதே மாதிரி உங்க கரன்சி வந்து ஃப்ரீலி யூசபிள் கரன்சியா இருக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி ஃபெரா ஃபெமா இந்த மாதிரி ஆக்ட் மூலமெல்லாம் போட்டுலாம் நம்ம தடுத்து நிறுத்தக்கூடாது, ஃப்ரீயா கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்.
ஃப்ரீலி யூசபிள் கரன்சி. இப்போ யூஎஸ் டாலர்லாம் நீங்க உலக நாட்டுல எவ்வளவு நாடுகளுக்கு போய் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது மாதிரி ஃப்ரீலி யூசபிள் கரன்சியா இருக்கணும், ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கிடணும். இப்படி இருக்கிறது வேர்ல்டு வைட்ல பேமெண்ட்டுக்கு, இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிடணும். அண்ட் டாப் 5 குளோபல் ட்ரேட்ல டாப் 5 எக்ஸ்போர்ட்டிங் இருக்கணும். இப்ப இந்தியாலாம் எனக்கு தெரிஞ்சு 19வது இடத்துல தான் இருக்கு எக்ஸ்போர்ட்ல. நியர்லி 19 16ல இருந்து 19க்குள்ள தான் இருக்கு எக்ஸ்போர்ட் கிரைட்டீரியால. சரிங்களா? அப்போ நம்ம டாப் 5ல இல்ல, அதனால நம்ம கரன்சி இல்லை. ஆனா ஃபியூச்சர்ல வரும். தட் இஸ் மை பிலீஃப். ஐம் ட்ரஸ்டிங் தட் இந்தியா எஸ்டிஆர் பேஸ்கெட்ல ஐஎன்ஆர் வரும் அப்படிங்கிறத பாசிட்டிவா வெயிட் பண்ணுவோம் நம்ம. இப்போ இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, the மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருந்த கோல்டு, அந்த இத மெக்கானிசம், கோல்டு டு டாலர், டாலர் டு கோல்டா மாத்துறத ஒழிச்சு கட்டிட்டு ஒரு பாஸ்கெட் ஆஃப் கரன்சியா வந்தது ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஒரு 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 ஐஎம்எஃப் உடைய ஒரு ஆர்டிபிஷியல் கரன்சி யூனிட். இது ஒரு பாஸ்கெட் ஆஃப் கரன்சி. சரிங்களா? அப்போ ஆல்ரெடி இருந்த அந்த கோல்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு இது வந்ததுனாலதான் வி கால் திஸ் as a பேப்பர் கோல்டு. எதுக்காக எஸ்டிஆர் பேப்பர் கோல்டுன்னு சொல்றீங்கன்னு இப்ப புரியுதா? why it is known as a பேப்பர் கோல்டு அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கோல்டு டு டாலர், டாலர் டு கோல்டு இருந்த மெக்கானிசத்தை ஒழிச்சிட்டு இது வந்ததுனாலதான் இது. ஸோ சரிங்களா, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, ஹி இஸ் ராபர்ட் ரிஃபன். இவர் தான் ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஃபியூச்சர்ல, அதனால ஒரு பாஸ்கெட் ஆஃப் கரன்சிஸை வச்சுக்கோங்க, ஒரு சிங்கிள் கரன்சியை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருப்பாரு. கிளியரா? இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா? அப்ப எஸ்டிஆர் எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 1969 இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? 1969 இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. பிரிட்டன் சிஸ்டத்துல இருந்து நம்ம எஸ்டிஆருக்கு மாறினது. சரி, இப்ப ஐஎம்எஃப் இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும்தான் ஓபன் பண்ணாங்களா? கண்ட்ரிஸ் இடையே நடக்கிற பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பிரச்சனைகளுக்கு, இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் எபிலிட்டி, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி எல்லாம் கிளியர் ஆக்குறதுக்காக தான் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. அதை தாண்டியும் தே யூஸ் டு ரெண்டர் சம் யூஸ்ஃபுல் சர்வீஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்பெல்லாம் countries is actually suffering in the severe balance of payment crisis, they come as a helping hand. ஹெல்ப் பண்ண வருவாங்க. எப்படி ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு வச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். சரிங்களா? 1969 கொண்டு வரப்பட்டுச்சு. இனிஷியலி இட் வாஸ் 16 கரன்சி இருந்தது. அப்ரஸ் இது 5 கரன்சி தான் இருக்குது. கேட்கலாம், இன்னும் ஒருபடி கொஸ்டினை டஃப் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா எந்த கரன்சி எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. யுஎஸ் டாலர், யூரோ, ஜாப்பனீஸ் யன், பவுண்ட் ஸ்டெர்லிங், சைனீஸ் ரின்மின்பி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் நான் சைனீஸ் யுவான் தானே கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க என்ன சைனீஸ் ரின்மின்பின்னு வேற ஏதோ பேரை சொல்றீங்க, நான் யுவான் தானே படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இந்தியாவுடைய கரன்சி எதுன்னு கேட்டா நீங்க ருப்பி அப்படிம்பீங்க. கரெக்டா? ஒரு ருப்பி அப்படிம்பீங்க. இந்தியாவுடைய கரன்சி என்னன்னு. ஏன் பைசேன்னு சொல்றது இல்ல? ஏன்னா பைசே இஸ் யூனிட் ஆஃப், அதோட யூனிட் தான் 100 காசுகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ பாருங்க, நீங்க தினத்தந்தி பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா டாப்ல 100 காசுகள், 1 ரூபா 100 காசுகள். ஸோ யூனிட் ஆஃப் கரன்சி பைசேங்கிறது. அதே மாதிரிதான் சைனீஸோட கரன்சி பேர் ரென்மின்பி, அதோட யூனிட் பேர் தான் யுவான். கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரிங்களா? எஸ். அப்போ பவுண்ட் ஸ்டெர்லிங் அண்ட் சைனீஸ் ரென்மின்பி, இதுல எதுக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலருக்கு தான். எதுக்கு லீஸ்ட் வெயிட்டேஜ் கேட்டீங்கன்னா பவுண்ட் ஸ்டெர்லிங் தான். ஸோ கொஸ்டின் இப்படியெல்லாம் டஃபா கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு தயாரா இருக்கு. சரிங்களா? யூஎஸ் டாலர். சரி, இப்போ ஆஸ் ஐ செட் earlier, ஐஎம்எஃப் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டியை பிரதானமான இதா வச்சிருந்தாலும், அப்பார்ட் ஃப்ரம் தட் தே யூஸ் டு do one most important thing, that is a lending, short term financing to the member countries
தோஸ் ஆர் சஃபரிங் இன் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். யாருக்கெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் இருக்கோ அந்த கண்ட்ரீஸுக்கெல்லாம் ஹெல்பிங் ஹேண்டா வர்றது இவங்க. அப்போ எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க நிறைய லோன் டைப் வச்சிருக்காங்க. இப்போ எப்படி நமக்கு பேங்க்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கார் லோன், டூ வீலர் லோன், அதாவது ஆட்டோமொபைல் லோன், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய லோன் டைப் இருக்குதோ, இதே மாதிரி ஐஎம்எஃப் வச்சிருக்கிற டிஃப்ரெண்ட் லோன் டைப் தான் இது. பேரு தான் கொஞ்சம் டெரரா இருக்கும், பட் ஆனா இதெல்லாம் அங்க அவங்க கொடுக்குற லோன் தான். ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப நிறைய இருக்குது, அது ஒரு 17 18 கிட்ட இருக்குது. நமக்கு ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் இப்ப வச்சிருக்கனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, சரிங்களா? எதெல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா, காம்பன்சேட்டிங் ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸ், சரிங்களா? இது 1963 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தோஸ் கண்ட்ரிஸ் ஹூ ஆக்சுவலி சஃபரிங் இன் தி டெம்பரவரி இன்அடிக்வேட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ் சச் அஸ் கிராப் ஃபெயிலியர். இப்போ எப்போ கிராப் ஃபெயிலியர் ஆகும், எப்போ பயிர் விவசாயம் இதா இதாகும், கிராப் ஃபெயிலியர் ஆகும். ஒண்ணு எக்ஸஸா மழை பெஞ்சிருக்கணும், இல்ல மழையே பெய்யாம இருந்திருக்கும். அப்போ இதெல்லாம் டெம்பரவரி டிஸ்இக்லிபிரியம் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆகும், சரிங்களா? கிராப் ஃபெயிலியர் இருப்பாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் ரீசன்லாம் எந்த கண்ட்ரிலாம் சஃபர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த காம்பன்சேட்டிவ் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் 1963. ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரிக்கெல்லாம் ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம் இருக்குதோ, நம்ம பார்த்தோம் டெம்பரவரி, சைக்கிளிக்கல், ஸ்ட்ரக்சரல், செக்யூலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எந்த கண்ட்ரீஸ்க்குலாம் ஸ்ட்ரக்சரல் டிஃபிகல்டிஸ் இருக்கோ, ஸ்ட்ரக்சரல் டிசிக்லிபிரியம், லாங் டேர்ம் இது இருக்குதோ, அவங்களுக்குலாம் லோன் கொடுக்கறதுக்கு வெரி எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டிஸ் விச் ஆர் ஸ்டார்டட் இன் இயர் 1974. அதுக்கப்புறம் வந்து 1976 ட்ரஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஆஃப்டர் மேக்கிங் எ சிக்னேச்சர் ஆன் தி கிங்ஸ்டன் அக்ரிமெண்ட். கிங்ஸ்டன் அக்ரிமெண்ட் அளவுக்கு வேண்டாம், ட்ரஸ்ட் ஃபண்ட் 1976 ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸோ தோஸ் கண்ட்ரீஸ், சரிங்களா, ஹூ வாண்ட் டு ஹாவ் அன் லைக் என்ன சொல்றது, இந்த கோல்டு சேல்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, தங்கத்தை வித்து அதுல இருந்து வர்ற காசை வச்சு டெவலப் பண்ணுவாங்க. நேரடியா இவங்க டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எக்காரணத்தை கொண்டு ஐஎம்எஃப் வந்து டெவலப்மெண்ட்க்குன்னு நேரடியா கொடுக்க மாட்டாங்க, அது வேர்ல்டு பேங்கோட வேலை. பட் கோல்ட பிளச் பண்ணி, சரிங்களா, அதுல இருந்து வர்ற ப்ரொசீடிங்ஸ் காசை வச்சு, அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து காசை வச்சு தே கேன் யூஸ் தி இன்டர்நேஷனல் பேமெண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றது. ஸோ ஃபார் ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் லோன் சொல்லி வச்சிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இது ரெண்டும், பஃபர் ஸ்டாக் ஃபெசிலிட்டிஸும் சப்ளிமெண்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸும். சப்ளிமெண்டரி ஃபெசிலிட்டிஸ் எப்போன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா மாதிரி நாடுகளுக்கு எப்பெல்லாம் வந்து கச்சா எண்ணெயோட விலை கூடுதோ அதனால வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல கிரைசிஸ் வரும், சரிங்களா? எப்பெல்லாம் ஒரு பேரலோட விலை அதிகமாகுதோ, இப்போ வந்து கச்சா எண்ணெய் வந்து க்ரூட் ஆயில வந்து நம்ம பேரல்ல தான் கணக்கிடும். ஒரு பேரல் $81, ஒரு பேரல் $120, ஒரு பேரல் $40. அப்போ சப்ளிமெண்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது எப்பெல்லாம் கண்ட்ரிக்கு இந்த ஆயில் கிரைசிஸ்னால கச்சா எண்ணெயோட விலை கூட்டினதுனால விலை அத்தியாவசிய பொருட்களோட விலை கூடும், அதனால உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்துச்சுன்னா இதை சால்வ் பண்றதுக்காக இருக்கிறது சப்ளிமெண்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸ் விச் வாஸ் ஆக்சுவலி introduced for those countries who severely facing the crisis, சரிங்களா? அப்புறம் பஃபர் ஸ்டாக், சரிங்களா? பஃபர் ஸ்டாக்ங்கிறது இந்த உணவு தானியங்கள் ரிலேட்டடா வர்றது. இது எல்லாமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் எங்கெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து இந்த கடன் உதவி கொடுக்கறதுக்காக இவங்க வச்சிருக்கிற டைப். ஸோ நமக்கு இதுல படிக்க வேண்டியது எக்ஸ்டெண்டட் ஃபெசிலிட்டிஸும் சப்ளிமெண்டரி ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பன்சேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஐஎம்எஃப் வெப்சைட்ல போயிட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா எல்லா இதுவும் வந்துடும். நீங்க ஃப்ரீ டைம் இருக்கும் ரீட் பண்ணி பாருங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது போதும். அதாவது இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். நமக்கு இங்க எக்ஸாம்ல படிக்க வேண்டியது இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம்ல பிரிட்டன் சிஸ்டம், அது இங்க தெளிவா படிச்சாச்சு.
adjustable pegging system. $1 is equal, sorry, 1 gram of or 1 ounce of gold is equal to $35. இந்த இதுதான் கேள்வி. அண்ட் இது எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? இதுக்கு மாற்றா வந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் எதன் அடிப்படையில் சூஸ் பண்ணுவாங்க, எந்த ஆண்டு வந்தது, யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல, எப்படி ட்ரிஃபின் டைலமானா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கேட்பேன். சரிங்களா? அப்போ இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்லாம் 1969 வரை நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, 1973ல இருந்து 85 வரைக்கும் ஒரு மெக்கானிசம் இருந்தது. அப்புறம் 85க்கு அப்புறம் என்ன கரண்ட் டைம் என்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது. அதுலதான் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வரும். அதுல மேனேஜ்டு ஃப்ளோட்டிங் வரும். மேனேஜ் ஃப்ளோட்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டர்ட்டி ஃப்ளோட்டிங் அப்படிலாம் உண்டு. அப்புறம் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டிங், பெக்கிங் ஆஃப் கரன்சி, இது வரமுச்சுல உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் பெக்கிங் சிஸ்டம் சொல்லி தரேன். அப்புறம் கிராவல் பெக்கிங் அண்ட் டார்கெட் சோன் அக்ரிமெண்ட், இதெல்லாம் அடுத்த லெவல். ஸோ அந்த நம்ம அந்த இது பார்த்துருப்போம். இருக்கு பாருங்க. அதாவது கிளாசிக்கல் கோல்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம். அப்புறம் பிரிட்டன் வூட் சிஸ்டம், இது ஃபெயிலியர் ஆனோடனே இதுக்கு மாற்றா வந்து 1973ல ஃபைனலா பிரிட்டன் வூட் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்த மெக்கானிசம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது. இது ஒன்னொன்னே நம்ம எடுத்து டீட்டெயிலா பார்ப்போம். சரிங்களா? அந்த இருக்கும். வில் சி ஒன் பை ஒன் ஆஃப்டர் 1973. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி புரிஞ்சிருக்கும். பெக்கிங் ஆஃப் கரன்சி, டிராவல் பெக்கிங், டார்கெட் ஜோன் அக்ரிமெண்ட், இதெல்லாம் அடுத்து நம்ம பார்ப்போம் டீட்டெயிலா. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஐஎம்எஃப் வந்து நிறைய டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க அக்ராஸ் த வேர்ல்டு. அதுல ரெண்டு முக்கியமான டேட்டா என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் அவுட், அதாவது அடுத்த நிதியாண்டுல இந்திய பொருளாதாரம் எவ்வளவு வளர்ச்சி அடையும், உலக பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி அடையும், எந்த செக்டார் நல்லா வளரும் அப்படிங்கறத முத கொண்டு என்ன பண்ணுவாங்க, அனாலிசிஸ் பண்ணி டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணாங்க, வேர்ல்டு எக்கனாமிக் அவுட். அதே மாதிரி குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டுங்கிறது உலகத்துல வந்து வர்த்தகம் வந்து ஸ்டேபிளா போய்கிட்டு இருக்கா, இல்ல அதுல எதுவும் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. இது சில நேரங்கள்ல வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக்கை யார் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால ஒரு சேஃபர் சைடுக்கு என்ன பண்ண முடியுங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பிரிட்டன் வூட் சிஸ்டம்ல ஒரு பகுதி. சரிங்களா? அடுத்தது நம்ம இதோடைய தொடர்ச்சியா இருக்கிற ஐபிஆர்டியை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ். அப்போ உங்களுக்கு இதை டிஸ்கஸ் பண்ண சில வேர்ல்டு பேங்க் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் வில் கம் பேக் டு திஸ் ஆஃப்டர் 1973. ஆஃப்டர் 1973க்கு அப்புறம் இப்போ நம்ம ட்வின் பேபில ஒரு பேபியை பார்த்தாச்சு ஐஎம்எஃப், இன்னொரு பேபினா ஐபிஆர்டியும் பார்த்துலாம். அது சின்ன டாபிக் தான். அதையும் முடிச்சிட்டோம்னா நம்ம நேரம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரெஜிம்ஸ்க்கு போயிடுவோம். அதுல உங்களுக்கு இந்த ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இதெல்லாம் பார்த்துட்டு, அதுல ஸ்மித்சோனியன் அக்ரிமெண்ட்லாம் என்ன, ஜமேக்கன் அக்ரிமெண்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து ஃபைனலா பிரிட்டன் சிஸ்டம் எப்போ கொலாப்ஸ் ஆயிருக்கும், ஆஃப்டர் சைனிங் திஸ் ஜமேக்கன் அக்ரிமெண்ட். இதெல்லாம் பார்த்துட்டோம்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண அளவுக்கு நம்ம தயாராகிடலாம். இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை முடிச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் மெக்கானிசம் ஆஃப்டர் 1973 டில் 1985 பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஒரு 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 20 நிமிஷத்துல முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நேரா இந்த இது பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வி ஆர் ஸ்லோலி இன்ச்சிங் டு அவர் சிலபஸ். அப்படியே ஸ்லோலி போயிட்டே இருக்குது. இது முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வில் ஸ்ட்ரெயிட் அவே கோ டு தி ட்ரேட் ப்ராப்ளம் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ரேடை ப்ரமோட் பண்றதுக்கு டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்காங்க, என்னெல்லாம் ரீஜனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அண்ட் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு டாரிஃப் போட்டாலாம் என்ன அப்படிங்கிறது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடையும் சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் பக்காவும் முடிஞ்சிடும். ஹார்ட்லி இன்னொரு 4 கிளாஸஸ் தான், மேக்ஸிமம் 4 to 5 கிளாஸஸ்ல முடிச்சிடலாம். சரிங்களா? எஸ், கிளியரா? ஓகே.